அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவங்களை தட்டி கேட்பதில் வல்லவராக இருப்பீங்க. அரசியல், பொதுநலம் என எல்லாவற்றிலும் உங்கள் அக்கறையை காட்டுவீங்க. இந்த வருஷம் முக்கியமான கிரக மாற்றங்கள் நடக்க போகிறதால விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான ஆண்டாக அமைய போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதால நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமான குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செப்டம்பர் வரைக்கும் சஞ்சரிக்கிறதால இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாராளமாக தனவரவு ஏற்படக்கூடிய அமைப்பே இருக்கும். குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். தொழில் வியாபார ரீதியாக லாபங்கள் அதிகமாக இல்லைனாலும் எதையும் சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்குற யோகம் ஏற்படும். 7.5 சனியாட கடன் பிரச்சனையும் அதிகமாக இருந்தாலும் குரு பாசிட்டிவாக இருக்கிறதால எப்படியோ சமாளித்து வெளியில் வந்துடுவீங்க. 10ல் ராகு சஞ்சரிக்கிறதால அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த ராகு கேதுவாலையும் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அது வரைக்கும் உங்களை குரு பகவான் ப்ரொடெக்ட் பண்ணுவார், கவலைப்படாதீங்க. செப்டம்பரில் நடக்க போகிற ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அது வரைக்கும் குரு பகவான் ஓரளவுக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். 7.5 சனி நடக்கிறதால வண்டி வாகனங்களில் கொஞ்சம் அதிக கவனமாக பயன்படுத்துங்க. இந்த 2017ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடக்கிறதால எதையுமே எதிர்கொள்கிற ஆற்றலை குரு பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் சனி பகவான் சஞ்சாரம் பாசிட்டிவாக இல்லாததால் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் தவறாமல் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. 7.5 சனியின் தாக்கம் குறைந்து நல்ல பலன்கள் ஏற்படும். ஆக மொத்தம் இந்த வருஷம் குரு பாசிட்டிவாக இருக்கிறதால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் குறையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.